இந்த காலை வேளையிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கு ஆரம்பித்த செய்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியினுடைய 2வது பகுதியாக ஹவு வி ஷுட் லிவ், நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியின் 2வது பகுதியாக இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த பகுதிக்கு முன்னாடி பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புவீர்களானால் 5ஆம் வசனத்தில் ஒரு நிமிஷம் படிங்க. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் முதல்ல என்ன சொல்றாரு? உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? ஆவிக்கேற்ற மாளிகை. அதுக்கு முன்னாடி சொல்றாரு ஜீவனுள்ள கற்களை போல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள ஒரு கல்லு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய மாளிகை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்கேற்ற மாளிகை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவன். அதுக்கப்புறம் 9ஆம் வசனம் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறேன். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். நான் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவன். பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜாதியை சேர்ந்தவன். அதோடு கூட சேர்த்து இன்னொன்னு சொல்லலாம், வேற எந்த ஜாதியும் பேச மாட்டேன். சத்தமே வர மாட்டேங்குது. நான் பரிசுத்த ஜாதியை சேர்ந்தவன், வேற எந்த ஜாதியும் பேச மாட்டேன். சில பேர் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வேற எந்த ஜாதியும் பேச மாட்டேன். நான் பரிசுத்த ஜாதியை சேர்ந்தவன். அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்றாரு? அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம். நான் அவருக்கு சொந்தமானவன். இவ்வளவு ஸ்டேட்டஸ், இவ்வளவு பிரிவிலேஜஸ், இவ்வளவு ஸ்தரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டி கொடுக்கலாமா? ஜீவனுள்ள கல்லுன்னு சொல்றாரு, ஆவிக்குரிய மாளிகைன்னு சொல்றாரு, பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான இவ்வளவு ஸ்தானங்களை நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தானத்தை பெற்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, பிரியமானவர்களே, இந்த பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஒரு அந்நியனை போல. முதலாவதாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், அந்நியரை போல, ஒரு பரதேசியை போல நாம் வாழ வேண்டும். ஒரு அந்நியன் என்றால் இந்த உலகத்திலே நாம் இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. ஒரு டெம்பரரி விசிட்டராக கொஞ்ச நேரம் தங்கிட்டு போற ஒரு மனிதனை போல, ஒரு மனுஷியை போல
நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஒரு அந்நியனை போல என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தை விட்டு நாம் மறு உலகத்துக்கு நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நமக்கு நிரந்தரமான இடம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இது உங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. உங்க வீடு நிரந்தரமான வீடு. நிரந்தரமான வீடு. சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து, உங்க நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இந்த உலகத்தில் ஆண்டவர் வீடு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தப்பு கிடையாது. ஆனால் நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பரலோகத்தினுடைய ஒரு குடிமகனாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் தான் பிரியமானவர்களே, இந்த உலகம் கொடுக்கின்ற கவர்ச்சிகள், இந்த பிசாசு கொடுக்கிற கவர்ச்சிகள், அவைகள் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எப்போ தொட முடியாது என்றால், ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். என்ன உணர்வு? நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. நான் இந்த உலகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடைசி பிரயாணத்தை எங்க முடிப்பேன்? நான் பரலோகத்தில் முடிப்பேன். அதுதான் என்னுடைய நிரந்தரமான இடம். இந்த உலகத்தில் நான் வாழ்வது கொஞ்ச நாள் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு இருக்குமானால், பிசாசு காமிக்கிற எந்த கவர்ச்சியும் நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. பொன்னல்ல. அதனால உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து நாம் ஒருபோதும் ஏமாந்து போய்விடக்கூடாது. சாது சுந்தர் சிங் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, என்னெல்லாமோ செய்து பார்த்தாங்க. ஐயா நீங்க ஏசாமியை விட்டுருங்க என்று சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தாங்க. அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியில் அவங்க அங்கிள் ஒருத்தர் வந்து சாது சுந்தர் சிங்கிட்ட சொன்னார், நீ இயேசுவை விட்டுட்டேன்னா உனக்கு நிறைய தங்கம் நான் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சாது சுந்தர் சிங் அவங்க அங்கிளை பார்த்து சொன்னார், வெரி சாரி, நான் இயேசுவை ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலக வாசிகள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் தான் நம்முடைய நோக்கம் பரலோகமாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த உதாரணத்தை சொல்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. பண்ணி பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் இந்த ஆலந்தூர் பகுதியில் நிறையா இருக்கும், இப்போ தான் காணும். இந்த பன்னி என்ன பண்ணும்னா, எப்போதுமே என்ன பண்ணும்? கீழேயே பார்த்துட்டு இருக்கோம். கீழே பார்த்துட்டு இருக்கும். என்ன எதை சாப்பிடலாம், எந்த அழுக்க சாப்பிடலாம், என்ன வாய்க்குள்ள போடலான்னு சொல்லி கீழே பார்த்துட்டு இருக்கும். ஒரு நாளும் தலையை மேலே தூக்காது. ஆனால் ஒரே ஒரு நாள் தான் அந்த பன்னி என்ன பண்ணுமா? தலையை நிமிர்ந்து பார்க்கும். மேலே தூக்கி பார்க்குமா? அது கூட எப்போ தூக்கி பார்க்கும் தெரியுமா? சாகடிக்கிற கொண்டு போகும்போது. அது 4 காலையும் கட்டி ஒரு கம்பத்தில் போட்டு தலையை வெட்டு போவாங்க தெரியுமா? அப்போதான் அப்படியே அண்ணாந்து பார்க்குமா. டேனி திடீர்னு கம்மி ஆயிடுச்சு, டேனி கொஞ்சம். அப்போதான் என்ன பண்ணுமா? பரலோகத்தை நோக்கி பார்க்குமா. ஆஹா, இவ்வளோ நல்ல ஒரு ஆகாயம் இருந்துச்சு, இவ்வளோ நல்ல ஒரு மேகம் இருந்துச்சு, இவ்வளோ நல்ல ஒரு சீனரி இருந்துச்சு, இதெல்லாம் நான் பார்க்காம போயிட்டேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் தான் மேலே பார்க்குமா. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சில பேர் எப்போ பரலோகத்தை பற்றி யோசிப்பாங்க தெரியுமா? சாகும்போது. கடைசி நேரத்தில், உயிர் போகிற நேரத்தில் தான். இவ்வளோ நல்ல ஒரு பரலோகம் எனக்காக ஆண்டவர் வைத்திருந்தார், அதை நான் நோக்கம் வைத்து என் வாழ்க்கையை வாழவில்லை என்று சொல்லி கடைசி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு, உங்க பெரிய வீடு
உங்க மாளிகை உங்க மாளிகை பரலோகத்துல உண்டு. பரலோகத்தில் அதே பார்த்துட்டு அதே பார்த்துட்டு போய்க்கினே இருங்க. போய்க்கினே. அல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? முதலாவதாக நாம் அந்நியனை போல வாழ வேண்டும். இரண்டாவதாக பரதேசிகள் பரதேசின்னு சொல்லும் போது அதை குறிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இரண்டாவதாக என்ன சொல்றாருன்னா, புற- நல் நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கையை வெளிப்படுத்துங்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குட் லைஃப் என்று போட்டிருக்கு. நல்ல வாழ்க்கை. இந்த குட் என்ற நல்ல வாழ்க்கை என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு கணம் பொருந்திய ஒரு வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு கணம் பொருந்திய ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. சில சமயங்கள் கிறிஸ்தவங்க தவறு செய்யும் போது மற்றவங்க என்ன சொல்றாங்க? இதுங்கெல்லாம் நீங்க கிறிஸ்தவர்களா இருந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த அவங்களுடைய சாட்சி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு வாழுகின்ற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்று சேர்ந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு தனிப்பட்ட ஒரு பப்ளிக் லைஃப், தனிப்பட்ட ஒரு பிரைவேட் லைஃப் கிடையாது. வெளியரங்கமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்தரங்கமாக வேற ஒரு வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, உலகத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க உங்க வேலையில கரெக்டா இருக்கிற வரைக்கும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கம்பெனிஸில் போய் வேலை செய்கிறவங்க, அவங்க எஜமான், அதுதான் அவங்களுக்கு தேவை, அவங்க அவுட்புட் கொடுக்கணும், அவ்வளோதான். நீ பர்சனலாக என்னன்னாலும் பண்ணிக்கோ, நீ எப்படினாலும் இருந்துக்கோ, நீ புகை பிடிக்கலாம், நீ சிகரெட் பிடிக்கலாம், நீ என்னன்னாலும் தவறான காரியங்களை செய்துக்கோ, ஆனால் வெளியரங்கமாக வரும்போது நீ ஒழுங்காக இருந்துக்கோ. ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி என்றால், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையும் நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையும் ஒரே வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பரிசேயர் மேலே கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28 படிங்க. பரிசேயரை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். புறம்பே அலங்காரமாய் காணப்படும். அலங்காரமாய் காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும், மரித்தவருடைய எலும்புகளினாலும், சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அது கொஞ்சம் மெதுவா வாசிங்க ஆண்டி. மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். புறம்பே காணப்படுகிறீர்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரரே என்று சொல்லி அவங்களை திட்டுறாரு. ஏன் மாயக்காரன் திட்டுறாரு?
வெளியில நல்ல மாய்மாலம் இந்த மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா வெளியில பார்ப்பதற்கு நல்லா இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்தரங்கத்தில் வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வேஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆகையால் தான் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் வாழவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கதை நாங்கள் படித்தோம். அந்த கதையில் எப்படின்னா, ஒரு மனிதன் இருப்பார், அவருடைய பேர் டாக்டர் ஜெக்கில். அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர சாதுவாக இருப்பார். இந்த பூனையும் பால் குடிக்குமா சொல்லுங்களேன், பால் குடிக்குமான்ற அளவுக்கு அவ்வளவு சாதுவா அவ்வளவு நல்லா இருப்பார். நைட் என்ன பண்ணுவார்னா, நைட்டு வீட்டில் ஒரு மருந்து குடிப்பார். அவரே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு மருந்து. அந்த மருந்து குடித்த உடனே நைட்டு பிசாசு மாதிரி மாறிடுவார். பிசாசு மாதிரி மாறி ரோட்லலாம் சுற்றிட்டு இருப்பார், ஜனங்களை பயமுறுத்துவார், அக்கிரமம் அநியாயம் செய்வார். எல்லாம் சுற்றி எல்லா ரகலையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிடுவார். காலையில் மறுபடியும் பூனை மாதிரி எந்திரிப்பார். அப்படியே பூனை மாதிரி நடந்து போவார், ஒன்றும் நடக்காத மாதிரி. நைட் ஆனால் திருப்பியும் அந்த வேஷம் மாறிடும். பிரியமானவள், ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சில சூழ்நிலைகளே சிலருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சபைக்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கையும், நாம் வெளியில வாழ்கின்ற வாழ்க்கையும், நம்முடைய குடும்பத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையும், நம்முடைய கல்லூரியிலே வாழ்கின்ற வாழ்க்கையும், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையும் எல்லா நிலையிலும் ஒரே வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல ஒருத்தர் கைத்தட்டு கொடுக்கலாமா? நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான ஒரு சகோதரர் தெரியும். அவர் போலீஸில் ஹோம் கார்டாக வேலை செய்கிற அருமையான ஒரு சகோதரன். அவரை குறித்து அந்த போலீஸில் நல்ல ஒரு சாட்சியை பெற்றிருக்கிறார். என்ன சாட்சினா, இந்த சகோதரரா அவர் ஒருபோதும் லஞ்சம் வாங்க மாட்டார். இந்த சகோதரரா தவறான காரியங்களிலும் எந்த விதத்திலும் ஈடுபட மாட்டார். எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை வெளிப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவதாக, சீக்கிரமாக நாம் கடந்து போகலாம், வாசிக்கலாம். 13ஆம் வசனம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம் என்ன பண்ணுமா? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். தொடர்ந்து படிங்க. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. போதும். மூன்றாவதாக என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் ஏற்படுத்தின அரசாங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஏற்படுத்தப்பட்ட ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அதையும் படிச்சிருவோம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை அந்த அதிகாரம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவங்களே யாரால நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவங்க எப்படி இருந்தாலும் அது கவலை அல்ல, நாம் எப்படி இருக்கோம் அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க செய்கிற காரியங்கள் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும்
ஆண்டவருடைய கட்டளையை மீறாத வரைக்கும் அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக சொல்கிறார்களோ அப்போ நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, வரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாருக்கு தான் அந்த சம்பவம்? இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. சீக்கிரமா போகணுன்றவங்கள ஒரு அலையிலையா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, அனுப்பிச்சிடுறேன் சீக்கிரமா. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்க? ராயனுக்குள்ளது ராயனுக்கும் தேவனுக்குள்ளது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, வரி கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ராயனுக்குள்ளது ராயனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய வரியை செலுத்தணும், கரெக்டாக செலுத்தணும். அது எந்த வரியாக இருந்தாலும். ஒரு அருமையான சகோதரியை நான் பார்க்க போயிருந்தேன். அவர்கள் ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ. அவங்க தான் அந்த கம்பெனியை நடத்துகிறாங்க. ஒரு அருமையான விசுவாசி. அப்போ அவங்களோட கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் நான் கரெக்டாக வரி செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே? நல்லா தான் கைத்தட்டு கொடுக்கலாமே? ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, நான் ஏன் இதை செய்கிறேன்னா, நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என்ன போல பிஸ்னஸ் பண்ணுகின்ற இளமை தலைமுறைக்கு நான் ஒரு சாட்சியாக இப்படியும் வாழ முடியும், இப்படியும் உண்மையாக இருக்க முடியும் என்று நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்க அதிகாரங்களுக்கு, அரசாங்க கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். டிராஃபிக் சிக்னலில், ஹலோ எங்கேயோ வராரு இவர், டிராஃபிக் சிக்னலில் கரெக்டாக நிற்கிறோமா? ஹல்லேலூயா. இதாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. போலீஸ்காரன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ட்ருன்னு போகிறது. டிராஃபிக் சிக்னல் எது? அரசாங்க அதிகாரம் தானே அது. நான் பார்த்துருக்கேன். அதாவது அந்த டிராஃபிக் சிக்னலில் போலீஸ் நிற்கலைன்னா இந்த டிராஃபிக் சிக்னலுக்கு மரியாதையே கிடையாது. முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் பாவ அறிக்கை பண்ண போறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் செஞ்சிருக்கேன், தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரியமானவர்களே, ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அது அரசாங்க அதிகாரம். இப்படி அரசாங்கத்துக்கு நாம் கீழ்ப்படிவது நிமித்தமாக மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த விடுதலையை நீ என்ன பண்ணாத, தவறாக பயன்படுத்தாத. அடுத்த வசனம், கீழே இருக்கிற வசனங்களை படிச்சேன்னா, நீ உனக்கு கிடைத்த விடுதலையை, கிறிஸ்துவுக்குள்ள நீ விடுதலை ஆயிட்ட, அந்த விடுதலை நீ தவறாக பயன்படுத்தாத. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை, ஒழுங்காக இருக்க வேண்டிய காரியங்களை நீ சரியாக இருந்து மற்றவர்களுக்கு நீ சாட்சியாயிரு. ஹல்லேலூயா. ஆஃபீஸில் 9 மணிக்கு இருக்கணும்னா 10 மணிக்கு போயிட்டு என்ட்ரி போடும்போது 9 மணின்னு போடுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும். தொடர்ந்து நாம் கடந்து போகலாம். அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 17ஆம் வசனம் படிக்கலாம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஓகே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. எல்லாரையும்னா எல்லாரையும் கனம் பண்ணுங்க. இந்த வசனத்தை அவர் எழுதும் போது, பேதுரு எழுதும் போது,
கிறிஸ்தவர்கள் எங்க வாழ்ந்தாங்க தெரியுமா? ரொம்ப மோசமான மக்கள் மத்தியில் வாழ்ந்தாங்க. விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்கள், அநீதி செய்து கொண்டிருந்த மக்கள், குடிகாரர்கள், வெறியர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பேதுரு என்ன சொல்றாரு? எல்லாரையும் கனம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க செய்த காரியங்களை கனப்படுத்துறது அல்ல, அவங்க தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல என்னை போல அவருடைய ஆத்துமாக்கள் விலையேற பெற்றதா இருக்கிறபடியினாலே அவர்களை கனம் பண்ணுங்க என்று சொல்றாங்க. தவறான காரியங்களை செய்யும் பொழுது நாம் தவறான விதத்தில், நாம் கோபமாக, நாம் நியாயம் தீர்க்கிற விதத்தில் அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவோமானால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க, நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. கடந்த வாரம் அந்த சிறுவர்கள் மத்தியிலே சென்று ஊழியம் செய்யும் பொழுது அந்த சிறுவர்களை எந்த விதத்திலும் எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கடிந்து கொள்ளவே இல்லை. இந்த சிறுவர்களோடு கூட உட்கார்ந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தோம். நாங்கள் எப்படி கொடுத்தோன்னா, அவங்க கீழே உட்கார்ந்தாங்கன்னா அவங்களோட உட்கார்ந்துடுறது. உட்கார்ந்துட்டு அவங்கள அட்ரஸ் பண்ணும்போது யாராவது தவறாக ஏதாவது ஒரு குறும்பு பண்ணுவானுங்க இல்லையா சின்ன பசங்க, அப்போ என்ன பண்ணுறது? உடனே என்ன சொல்கிறது? ஐயா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது. ஹல்லேலூயா. ஐயா ஏன் அப்படி பண்ணுறீங்க? உடனே அவன் யோசிப்பான், என்ன இவர் நம்மளை மரியாதை கொடுக்குறாரு, இவ்வளோ ஐயான்னு சொல்கிறார், நம்ம இது வேற கணக்கு, அது மரியாதை கொடுக்கணும். ஆனால் என்ன கணக்கு? அவனை கீழ்ப்படிய வைக்கணும். அப்படி செய்யும் போது நம்முடைய வார்த்தைகள், அப்படியும் சில பேர் குறும்பு பண்ணானுங்க, ஆனால் அந்த வார்த்தைகள், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் மரியாதையோடு அவங்கள நடத்தும் போது அருமையாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் 2 நாள் கழித்து கேட்டேன், எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அத்தனை பேரும் கையை தூக்குனானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. அதில் ஒரு சிறிய காரியம் நான் கற்றுக்கொண்டது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்கும் பொழுது அவங்க நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை நாம் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டுமானால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரனிடத்திலே அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். அம்பு கூறுங்கள் இல்லை, அன்பு, அன்பு கூறுங்கள். நான் உயிர் திறந்த நாள் அன்றைக்கும் சொன்னேன், அன்பை பற்றி பேச மாட்டேன். ஆனால் திருப்பி அது பாயிண்டில் வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போய் நீங்களே போய் என்ன பண்ணுங்கள், அன்பை பற்றி தியானித்து செயல்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேசிக்கிட்டே இருந்தால் போதாது, ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பராமரிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர், ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற மக்களாக இருக்கும் பொழுது, அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்கும் போது மற்றவர்கள் உங்களை பார்த்து என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லுவார்கள். தொடர்ந்து அடுத்த குறிப்புக்கு நாம் கடந்து போகலாம். 17ஆம் வசனம் தொடர்ந்து படிங்க. தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். பயந்திருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கலாம். தேவனுக்கு பயந்திருங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தேவ பயம் என்றால் அவரை நேசிக்கிறது நிமித்தமாக வருகின்ற பயம். அவரை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது, அவருடைய உணர்வுகளை நாம் பாதிக்கக்கூடாது, அவருடைய வார்த்தையை நாம் மீறக்கூடாது என்று வருகின்ற பயம். பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகளில் சிலர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவ பயமே இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளை மீறும் பொழுது அதற்குரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம் படிக்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ல, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை வேறு ஒருவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குமானால் நாம் செய்கின்ற சில காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு காலை ஆராதனை எத்தனை மணிக்கு? 6:30, 6:30, 6:30 மணிக்கு. நீங்க வர டைம் நீங்களே யோசித்துக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் என்ன கரெக்டா என்ன பண்றாரு, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம என்ன யோசிக்கிறோம், 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 7:15 வரைக்கும் வர்ஷிப் போகும். சில சமயம் அதையும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு இழுத்துக்கிட்டே போவானுங்க. ஒரு 7:30 மணிக்கு வந்தா சரியா இருக்கும், கரெக்டா. அப்பதான் என்ன பண்ணுவாரு, பாஸ்டர் மெசேஜ ஆரம்பிப்பாரு. 7:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டு கரெக்டா என்ன பண்ணலாம், மெசேஜை கேட்டுட்டு போயிடலாம், சந்தோஷமா போயிடலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக முன்னாடி நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருக்கு பயந்து நடப்போமானால் அவர் வருவதற்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணோம், முன்பதாக வந்து இருக்க வேண்டும். இப்படி சின்ன சின்ன காரியங்கள் பிரியமானவர்கள். சில சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுகிறோம், எல்லாருக்கும் நம்ம பயப்படுறோம், என்ன பண்றது இல்ல, ஆண்டவருக்கு பயப்படுறது இல்ல. ஐயோ அவங்க கோச்சுப்பாங்களே, ஐயோ அவங்க வருத்தப்படுவாங்களே. ஆண்டவர் வருத்தப்பட மாட்டாரா, ஆண்டவர் கோபித்துக் கொள்ள மாட்டாரா? ஞாயிற்றுக்கிழமை யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டா சர்ச்சு கட்டு, அவங்க சொன்னாங்க, நான் சொல்லல, சர்ச்சு அன்னைக்கு கட்டு டொக்கு. ஐயோ அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ அவங்கள விட்டுட்டு சாப்பாடு செய்யாம வந்துட்டா என்ன பண்றது? ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு. ஐயோ வெளிநாட்டிலிருந்து அவங்க வந்துட்டாங்க, எப்படி நான் விட்டுட்டு வர்றது? பரலோகத்தையே விட்டு கீழே இறங்கி வந்தார், அவரை பற்றி என்ன பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு வெளிநாட்டில இருந்த ஒரு மனிதனுக்காக நம்ம என்ன பண்றோம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு கீழே இறங்கி வந்த தேவனை கனப்படுத்தாம, அவருக்கு பயந்து நடக்காம, ஐயோ அவங்க கோபித்துக் கொள்வாங்களா, இவங்க கோபித்துக் கொள்வாங்களா, இவங்க தப்பா நினைச்சுக்கோங்களா, யாரு தப்பா நினைச்சாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனா அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்பட வேண்டிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, மல்கியான்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுக்கிற காணிக்கைய எப்படி கொடுக்கிறேன்னு கேட்கிறார். நொண்டியானது, குருட்டான மாடு, இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறிய, உன்னுடைய தலைவனுக்கு போய், உன்னை அரசாளுகிற உன்னுடைய ரூலருக்கு போய் அந்த காணிக்கையை கொடுத்து பாரு, அவன் வாங்குவானான்னு சொல்றாரு. மல்கியா 1:14. மல்கியா 1:14 படிக்கிறதா? படிங்க, பரவாயில்ல. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று, நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகத்துவமான ராஜா. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு பயப்பட வேண்டிய பயத்தோடு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரியமான கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்து முடிக்கலாம். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம்.
20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அதுவே தேவனுக்கு முன்பதாய் பிரீதியா இருக்கு. நல்ல கவனிங்க. நீங்க நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். ஆம். கடைசியாக 7ஆவதாக, நாம் நன்மை செய்து பாடுபடும் பொழுது அதை சகித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்காக. அநீதியாக நம்மேல சுமத்தப்படுகிற அந்த பாடுகளை ஆண்டவருக்காக நாம் சகித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து படிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு போதும், நிறுத்துங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? நாம் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, நாம் ஆண்டவருக்காக ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழும் பொழுது உலகம் நமக்கு ஒரு மாலை போடாது. அல்லேலூயா. நான் அல்லேலூயாவே வரல. நீங்க ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா வாழ போறேன், நான் பரிசுத்தமா வாழ போறேன் அப்படின் போது எல்லாம் என்ன பண்ண வந்து மாலை போடுவாங்களா? காலை தான் இழுத்து விடுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் நீங்க நன்மை செய்து கிறிஸ்துவுக்காக நீங்க தீமையை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழி வாங்குதல் அவருக்குரியது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவருடைய வாயிலே வஞ்சனம் காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் என்று சொல்லும் பொழுது எதிர்மறையாக அவங்க பேசும்போது அவர் என்ன பண்ணல? எதிர்மறையாக பேசவில்லை. தொடர்ந்து படிங்க. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கும் ஒரு காலம் வரும். இப்போ என்ன பண்ற? நீ ரொம்ப எகிர்ற. நான் மாத்திரம் சாபம் விட்டனா அவ்வளவுதான், நாசமா போயிடுவேன். ஆவியில நிறைஞ்சு வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. போனோன்னே இருக்குது பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில். என்ன பாஸ்டர் டெய்லி அதே மூஞ்சதான் பார்க்கணும். நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழி வாங்காத, நீ எதிர்மறையாக பேசாத, நீ அவங்கள ஆசீர்வதின்னு சொல்றாரு. தொடர்ந்து என்ன சொல்றாரு? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நியாயமாய், நல்ல கவனிங்க, நமக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. நியாயமா தீர்ப்பு செய்யறது யாரு? பிதாவானவர், ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களை அநியாயமா நடத்துறாங்களா, அவதூறா பேசுறாங்களா, உங்களுக்கு குழி வெட்டுறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நீங்க அவங்க ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நீங்க பழி வாங்காதீங்க. ஆண்டவருடைய உதாரணத்தை இங்கு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஈ அடிச்சான் காப்பி. ஞாபகம் இருக்குதா? ஒரு பையன் இன்னொரு பையனோட நோட் புக்கை வாங்கி எழுதுனானா, அந்த நோட் புக்கை வாங்கி எழுதும் போது அந்த நோட் புக்கில் என்ன இருந்துச்சான்? ஒரு ஈ இருந்துச்சான். அந்த நோட் புக்கை மூடும் போது அந்த ஈ உள்ள வந்துருச்சு. இவன் என்ன பண்ணானா, ஒரு ஈயை பிடிச்சி அந்த அடிச்சு அந்த நோட் புக்கில் என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். அது பேர் தான் ஈ அடிச்சான் காப்பி. அதை போல இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரை போல ஆண்டவர் எப்படி செய்தாரோ அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயாவே வரல. அப்போ ஆண்டவர் கால் அடிச்சவிடு வைத்து போனார் இல்லையா, அதே இடத்துல நீங்களும் நானும் கால் அடிச்சவிடு வர வேண்டும். ஆண்டவருடைய உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நிக்கி க்ரூஸ் என்ற பயங்கரமானவன்
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி டேவிட் வில்கர்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவன்கிட்ட போய் சொல்கிறார், இவர் தான் நிக்கி க்ரூஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ போய் சொல்கிறார், ஏசு கையெல்லாம் அவர் கொடுக்கல, போய் சொல்கிறார், ஏசு சாமி உன்னை நேசிக்கிறாருப்பா. உடனே அவர் என்ன பண்ணார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா? பலார்னு மெதுவாக அடிக்கலாம், இப்படிலாம் அவர் அடிக்கல, பலார்னு ஒரு அறை விட்டு, இந்த ஏரியா பக்கம் வந்தனா அவ்வளோதான், வெட்டிடு வேண்டாம் ஒன்று. ஆனாலும் என்ன பண்ணல, அவர் விடவே இல்லை. அந்த அடியை வாங்கினார், அந்த அவதூறான பேச்சை வாங்கினார், அந்த துப்பை வாங்கினார். எப்படி இயேசு கிறிஸ்து சகித்ததை போல அவரும் சகித்தார். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கி க்ரூஸை மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவருக்கு? டேவிட் வில்கர்சன் போன வருஷம் அவர் ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைந்தார். ஆனால் நிக்கி க்ரூஸ் இன்னமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பழி வாங்காதீங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையிலே நம்முடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாம் பரதேசிகளாக அந்நியனை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏனென்றால் இது நிரந்தரமான இடமல்ல. நற்சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும் வெளியரங்கமான வாழ்க்கையும் ஒரே வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலும் வெளியிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தூரா மாமா ஷமா தூரா மாமா. ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இங்கே இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவ பிரசனம் உங்களை மூடுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை மூலமாக பெரிய கிரியைகளை நடப்பிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அதிகாரங்களுக்கு விரோதமாக நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் அதிகாரங்களுக்கு விரோதமாக பேச மாட்டேன், நான் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் தேசத்தில் நல்ல ஒரு குடிமகனாக இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை நாம் கனப்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால், மற்றவர்கள் இயேசுவை அறிய வேண்டுமானால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலை வேளையிலே தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் பெரிய ராஜா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஒப்பு கொடுக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்த்தோம், அநீதியாக நாம் ஒருவேளை பாடுகளை அனுபவித்து கொண்டிருப்போமானால் இந்த காலவேளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நான் பழி வாங்க மாட்டேன், நான் மறு பேச்சு பேச மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் இந்த சூழ்நிலையை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. தூராமா மாமா ஷதாராமா தூராமா மாமா ஷதாராமா மாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் பார்த்த இந்த 7 காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த காலை வேளை எங்களுக்கு கற்றுத்தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருகின்ற வாரங்களிலே, வருகின்ற மாதங்களிலே இந்த காரியங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. மற்றவர்களை எங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுதும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உமது அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிற மக்களாக, நற்சாட்சி உள்ள மக்களாக, எங்களை காணுகிறவர்கள் உம்மை காணுகிறவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையை கேட்கிறோம். ஆவியானுடைய வல்லமையை நாங்கள் கேட்கிறோம். அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரேன். நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக சபையின் குடும்பங்கள், ஊழியர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. உயிர் தெளிந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சொல்லுங்க.